உங்களோட கட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், இல்லை மோஷன் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா இட்லியை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கட் ஹெல்த்தை பற்றி கவலையே இல்லை, மோஷன் போகவே வேண்டாம், அடிக்கடி எனக்கு அந்த வயிறு சிக்கல், மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெட்டை சூஸ் பண்ணலாம். வெள்ளைக்காரன் வந்து ப்ரெட்டை விற்கிறதுக்காண்டி என்னென்னலாம் ஐடியா பண்ணி உள்ளே கொண்டு வந்தான். நம்ம இட்லியை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் நம்ம வேலைக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த பிரெட் டோஸ்ட்டு, பிரெட் சாண்ட்விச் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுறதுனால சாப்பிட்டு போயிடுறோம். ஆனால் இதனால் அதுக்கு மிகப்பெரிய எஃபெக்ட் ஆகும். ஆனால் இதை வந்து ஒரு இதுவாக கொண்டு வந்துட்டு பிரெட் வஸ் இட்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. இட்லியோடு போய் ப்ரெட்டை கம்பேர் பண்ணலாமா? இட்லி வந்து நம்மளுடைய எப்படிப்பட்ட ஒரு டிஷ் அது. நம்ம தமிழங்க வாழ்ந்தத வாழ்க்கையே வேறங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. வீதிக்கு வீதி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல். அந்த காலத்துலலாம் டாக்டரே கிடையாது. ஸோ எல்லாருமே சொல்கிறது அதுதான். நம்ம இன்டேக்கை சரியாக எடுத்துக்கிட்டோம்னாலே மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ சொல்லுங்கள், ப்ரெட்டா இட்லியா?